வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே முத்துவேலுக்கு ரொம்பவே குழப்பமாக இருக்குது. ராஜிக்கிட்ட பேசின பிறகு தான் தெரிய வருது, பாண்டியன் வீட்டிலேருந்து எதுவுமே செய்யலை நம்ம குடும்பத்துக்கு, நம்மளை தான் கோவத்தில் பண்ணிகிட்ருக்கோமா அப்படின்னு சொல்லி அவர் மனசுக்குள்ளே அவருக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இனிமேல் பட்டு நம்ம பாண்டியன் குடும்பத்திட்ட பேசுகிற வேலையை விட்டுறணும். சரி, அவளுக்கு ஏதோ ஒரு வகையில் அந்த வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. அந்த பாண்டியன் வீட்டில் உள்ளவங்களும் நல்லவங்களாக இருக்க போய் நம்ம பொண்ணு நல்லபடியாக வாழுது, சரி வாழ்ந்துட்டு போட்டோம் அப்படின்னு நினைக்காங்க. அப்போ வடு முத்துவேல்கிட்ட பேசுகிறாங்க, ஏங்க நான் கூட அந்த கதிர் பையனையும் ராஜியும் தப்பாக நினச்சேன், அவங்க சந்தர்ப்ப சூழ்நிலைங்க, இன்னும் நம்ம புரிஞ்சிக்காமல் இருந்தால் நல்லா இருக்காதுங்க அப்படிங்கும்போது ராஜி என்கிட்ட பேசினா நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். என்ன ஒன்று, நம்ம பொண்ணால் கோவப்பட்டு குமார் தான் இப்படி ஆகிட்டான் அப்படிங்கும்போது, ஏங்க நான் சொல்லுது நீங்கள் தப்பாக நினைக்க வேண்டாம், உங்கள் தம்பி பையன் அப்படிங்கிறனால நீங்கள் இப்படி நினைக்கிங்க. குமார் அதுக்கு முன்னாடி உள்ளே போனது இல்லையா, இல்லை பிரச்சனை பண்ணது இல்லையா, அவன் இது ஒரு சாக்காக வச்சு பண்ணுறான், அவ்வளோதாங்க. சின்ன வயசுலேருந்தே அந்த குடும்பத்தை அவனுக்கு பிடிக்காத அளவுக்கு நம்ம வளர்த்துட்டோம். உங்கள் தம்பி ரொம்பவே வளர்த்துட்டார், இதெல்லாம் உள்ளது அப்படிங்கும்போது, சரி விடுவு, எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. நம்மளுக்கு மனசு கஷ்டமாக இருந்தால் நம்ம ஒரு கோயிலுக்கு போவோம்ல, நம்ம பூர்வீக கோயிலுக்கு நம்ம கிளம்பலாம் அப்படிங்கும்போது, ஏங்க அங்கே போனால் 2 நாள் இருந்து தானங்க வரணும் அப்படிங்கும்போது, ஆமாம் 2 நாள் கோயிலில் இருந்து தான் வரணும், அதுக்குள்ளே துணிமணியை வச்சுக்க, அங்கே தங்கிறதுக்கு நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி கோயிலுக்கு பார்த்துட்டு பேசுகிறாரு. பேசணுன்னா நீங்கள் வாங்க, இது உங்களுக்கும் பங்கு உண்டுல, நீங்கள் வாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ வீட்டில் சொல்லுதாங்க, ஏம்மா எனக்கும் உடம்புக்கும் கொஞ்சம் மனசுக்கு சரியில்லாமல் இருக்குது, அதனால் நாங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போய்ட்டு வரோம் அப்படிங்கும்போது, என்னடா பொசுக்குன்னு கிளம்புறீங்க அப்படிங்கும்போது சக்திவேல் சொல்கிறாரு, வேற ஒன்றும் இல்லை, குமார் வராமலா ஆத்தா, அவனை கூப்பிட்றதுக்கு அண்ணன் வரக்கூடாது, இப்போ மோக பாசம் வந்துட்டுல புதுசா அப்படிங்கிறாங்க. டே என்னடா பேசிகிட்டு இருக்க, குமார் வரும்போது நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது சேர்ந்து தண்டா வேண்டாம் போகிறேன் அப்படிங்கிறேன். ஆமாம் ஆமாண்ணே நல்லாவே தெரியும் அப்படிங்கிறாங்க. ஏம்மா இவன் ஏதாவது மாதிரி பேசிகிட்டு இருப்பான், நானும் உடம்பும் கிளம்புறோம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பிடுறாங்க. அப்போ குமாரை கூப்பிட்றதுக்கு சக்திவேல் மட்டும் போகிறாங்க வெளியடுக்கையில். அப்போ அவர் கேட்காரு, என்னப்பா பெரியப்பா வரலையா, நம்மளாம் இன்னும் கோபமாக தான் இருக்காங்களா அப்படிங்கிறாங்க. அந்த மானவன் கட்டவன் பொழப்ப ஏன்டா கேட்குற அப்படிங்கிறாங்க. என்னப்பா என்னாச்சு அப்படிங்கிறாங்க. அந்த ராஜி நடந்ததெல்லாம் சொல்லுதோம்னு சொல்லி 2-3 கதையை சொன்னான். அதை பெரியப்பா நம்பிக்கிட்டு இப்போ பாசம் ரொம்ப பொங்கி வழியுது, வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லி குலதெய்வம் கோயிலுக்கு இருக்காப்புல அப்படிங்கும்போது, யார் பெரியப்பாவா, பெரியப்பா ரொம்ப கோவக்காரர், அவர் இப்படி மாறுவார் அப்படிங்கும்போது, மாறிட்டானடா, நான் வேறு புதுசாக வாங்குற சொத்தை போகிறேன் எங்கள் அண்ணன் பேரில் இருக்கட்டும், எங்கள் அண்ணன் பேரில் இருக்கட்டும்னு சொல்லி பத்திரத்தை பூரா முடிச்சு வச்சுருக்கேன். நாளைக்கு பாசம் ஓவராகி சொத்தை பற்றி எல்லாமே என் மகளுக்கு தான் அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கும்போது, என்னப்பா சொல்கிறீங்க, அப்போ புதுசாக வாங்கின எந்த சொத்துமே உங்கள் பேரில் இல்லையா அப்படிங்கும்போது, என் பேரில் எங்கடா இருக்குது, எல்லாமே எங்கள் அண்ணன் பேரில் தான் இருக்குது. ஏன் அந்த மில்லுலேருந்து சூப்பர் மார்க்கெட்லேருந்து எல்லாமே எங்கள் அண்ணன் பேரில் தான் இருக்குது. மீதி விவசாய நிலம் குடும்ப சொத்து எல்லாமே அப்பா பேரில் இருக்குது. அதுலேயுமே அவருக்கு ஃபுல் பாதி எனக்கு வரணும் பாரு, அவங்க தான்டா பெருமையான பங்கில் இருக்காங்க, நம்ம என்னடா பண்ண முடியும் அப்படிங்கும்போது, என்னப்பா எப்படி சொல்கிறீங்க, நாளைக்கு நம்மளை விட்டு அப்போ எல்லாமே போயிருமா, அப்போ அந்த ஓடுகாலிக்கு தான் எல்லாம் போய் சேருமா அப்படிங்கிறாங்க. உங்கள் பெரியப்பா பண்ணதெல்லாம் பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது, அப்படி போக விடக்கூடாது, அது போக விடவே கூடாதுடா அப்படிங்கிறாங்க. நான் விடமாட்டேன்ப்பா, நான் பார்த்துக்கிறேன், நான் வந்துட்டோம்ல, பெரியப்பா இன்னும் 2 நாள் கழிச்சு தானே வருவாங்க அப்படிங்கிறாங்க. அம்மா அப்படிங்கிறாங்க. அதுக்குள்ளே எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணிடணும்ப்பா அப்படிங்கிறாங்க. என்ன ரெடி பண்ண போகிற அப்படிங்கிறாங்க. பெரியப்பா பேர் இருக்கிற சொத்தை எல்லாமே நம்ம பேர் எழுதி வைக்க சொல்லுவோம், ஓடுகாலி கொடுத்தாருன்னு என்ன பண்ண முடியும், நான் அதுக்காக கஷ்டம்லாம் பண்ண முடியாது, இந்த குடும்பத்துக்காக தானேப்பா நான் உள்ளே போனேன், இல்லை எனக்கு தனிப்பட்ட இதா அப்படிங்கும்போது, அப்படி சொல்கிறா, என் பையன்மா நீ தானே என் பையன், வாடா அப்படின்னு சொல்லிட்டு, வா வாய்க்கு ருசியாக சாப்பிடுவோம், உங்கள் அம்மா இன்னும் நல்லா சமைக்க மாட்டா, அங்கே கேட்டால் வீட்டில் அப்படி இப்படிம்பாங்க, அவங்க எல்லாம் ஒரே டீமாக இருப்பாங்க, நம்ம விட்டு விலகி நிற்கணும், வா நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி கடையில் போய் தடப்படலாம் சாப்பிட்றாங்க. அப்போ ஒரு ஆள், என்ன சக்திவேல்ண்ணே உங்கள் பையன் இப்போ தான் உள்ளே போய்ட்டு வெளில வந்துருக்காரா அப்படிங்கும்போது, உனக்கு ஒரு வேலை இல்லையா, இதுதான் கேட்பியா, பார்த்தா நல்லா இருக்குன்னு கூட கேட்க மாட்டானே அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே வீட்டுக்கு வந்தது வராமல் வீட்டுக்கு கூப்பிட்டு போய் எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டுவாங்க, நீங்கள் என்னென்னா ஹோட்டலுக்கு கூப்பிட்டு இருந்தீங்க அப்படிங்கிறாங்க. உன் வீட்டு நடைமுறை அது, என் வீட்டு நடைமுறை எதுவும், வேலையை பார்த்துட்டு போ அப்படிங்கிறாங்க. அதானே பண திமுறில் உள்ளாமல் பேசுகிறீங்க, உங்கள் அண்ணாச்சி நல்லா பண்பாக பேசுவார், நீங்கள் பண்புலாமல் பேசுகிற அண்ணாச்சி அப்படிங்கிறாங்க.
பண்பு வேணும்னா அவங்க என்ன குலதெய்வம் கோயிலில் போய் இருக்கான், அங்கே போய் பேசு போ அப்படிங்கிறாங்க. இப்படி சொல்லுப்பா அப்படின்ட்டு அது கொடுங்க இது கொடுங்கன்னு வாங்கி நல்லா சாப்பிட்றாரு. சாப்பிட்டு முடிச்சு வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ குமாரோட அம்மா கேட்குறாங்க, டேய் எவ்வளோ நேரம் ஆச்சு, இவ்வளோ நேரம் கழிச்சு வர அப்படிங்கும்போது, அப்போ தான் ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போனார், அப்படியே சினிமாவுக்கு போகணுன்னு சொல்லி சினிமாவுக்கு கூப்பிட்டு போனார் அப்படிங்கும்போது, ஏங்க யாராவது இதை செய்வாங்களா அப்படிங்கும்போது, இங்கே பாரு குமார் வெளியே இருக்கும்போது இப்படி ஜாலியாக இருப்பான், உள்ளே போய் எவ்வளோ சண்டை விட்டுப்பான்னு எனக்கும் தெரியும். உங்கள் மச்சான் அவன் மாமா கூட சேர்றதுக்கு என்னென்ன வேலை பார்க்கணுமோ எல்லா வேலையும் பார்க்கான் அப்படிங்கும்போது, ஏங்க என்னங்க இப்படி பேசுகிறீங்க, மாமாலாம் அப்படி கிடையாது அப்படிங்கிறாங்க. நீ எப்படி நினச்சிட்டே இருக்க வேண்டியதான் அப்படிங்கும்போது அவங்க அம்மா வந்துடுறாங்க, டேய் சக்திவேல், முத்துவேல் அப்படி கிடையாதுடா, குமார் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்கான். ராஜை கல்யாணமே முடிச்சு கொடுத்துருந்தாலும், அவன் சொல்ல கேட்டு கல்யாணமே முடிச்சு கொடுத்தாலும் சொத்தை எல்லாமே வந்து குமார் தான் கொடுத்துருப்பான் அப்படிங்கிறாங்க. அத்தா நீ தான் அப்படி நினச்சிட்ருக்க, அங்கே பாசம் அவன் மோனுக்கு பொங்கி வழியுது, அதனால தான் அவங்க நல்லா இருக்குன்னு சாமி கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இப்போ யதார்த்தமாகவே கோமதியும் பாண்டியனும் அந்த குலதெய்வம் கோயிலுக்கு போகிறாங்க. ஏன்னா கோமதிக்கும் அந்த குலதெய்வம் கோயில் தானே, அவங்களும் போகிறாங்க. அங்கே போய் அவங்களும் 2 நாள் இருக்காங்க. இந்த விஷயம் சக்திவேல் தெரிய வந்துடுது. தெரிய வந்தோடனே வீட்டில் வந்து தாட் போட் தஞ்சாவூருங்கிறாங்க. ஏம்மா நான் சொல்லும் போது நீ நம்பலை, எதிர்த்து வீட்டுக்காரனும் கோமதியும் அங்கே போயிருக்காங்க, இவங்களும் அங்கே போயிருக்காங்க, சமந்தாரம் நாங்கள் நல்லா பேசி சமரசமாக போகிறாங்க. டே குமார் சொத்து நம்மள்கிட்ட போகுது அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா போகவே கூடாது, பெரியப்பா வந்தோடனே சொத்து நம்ம பேர் எழுதிங்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே சரிடா அதுக்குள்ளே எல்லாம் ஏற்பாடு பண்ணுறேன்டா, நீ தான்டா பேசுன மாதிரி பேசணும் அப்படிங்கிறாங்க. சரிடா சரிப்பா அப்படிங்கிறாங்க. அப்போ டாக்குமெண்ட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. கோயிலுக்கு போன இடத்துல பாண்டியன்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. என் பொண்ணு ஏகப்பட்ட தப்பு பண்ணி தான் அவங்க வீட்டுக்கு வந்திருக்கு, ஆனாலும் என் பிள்ளையை நல்லா வச்சு பார்த்துக்கிறீங்க, நான் வீணாக அவங்க மேலே கோவப்பட்ட மாப்பிள்ளை என்ன மன்னிச்சிருக்கேன் அப்படிங்களா. ஐயோ இவ்வளோ பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க, நான் என் பையன் கதிர் வந்து என் சொல்ல கேட்க மாட்டான்னு வருத்தப்பட்டேன், ஆனால் பெரிய மனுஷன் செய்யக்கூடிய அவ்வளோ காரியமும் பண்ணியிருக்கான், அதை நினச்சி அவங்க நல்லா இருக்கணும், உங்களுக்குள்ள மனஸ்தாபம் மாறணும் அப்படிங்கிறது தான் கோயிலுக்கே 2 பேர் வந்தோம் அப்படிங்கிறாங்க. உடனே வடுவுகிட்ட நல்லா பேசுகிறாங்க பாண்டியன். வடுவு முத்துவேலையும் கோமதிட்டு நல்லா பேசிடுறாங்க. இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. அண்ணே இப்படி பேசி எவ்வளோ நாளாச்சு அப்படிங்கும்போது, நம்ம இங்கே பேசுகிறது வீட்டில் போய் வேணாம், சக்திவேல் ரொம்ப வருத்தப்படுவான், ராஜி பண்ணது தப்புன்னே சொல்லிக்கிட்டு இருக்கான், அவன் சைட்லேருந்து பார்த்தா சரிதான், குமார் வாழ்க்கை அப்படி ஆக ஒரு வகையில் ராஜியும் காரணமாயிட்டான், அதனால் நம்ம அங்கே பேசிக்க வேண்டாம், பாண்டியன் தப்பாக நினச்சிக்காதீங்க, என் பொண்ணுக்கு செய்ய வேண்டிய செய்கட்டு எல்லாமே நான் செஞ்சுருவேன் அப்படிங்கிறாங்க. இல்லை அப்படிலாம் எதுவும் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இவங்க இங்கேருந்து போகிறதுக்குள்ளே முத்துவேல் பேசிடுறாரு, என்ன சீர்வரிசை எல்லாமே ராஜி வீட்டுக்கு போகணும், நான் இங்கேருந்து கிளம்புறதுக்குள்ளே அப்படிங்கிறாங்க. இங்கே கிளம்புறதுக்கு முன்னாடி இங்கே உள்ள சீர்வரிசை எல்லாம் போய் இறங்குது. அப்போ ராஜி யார் வந்து கொண்டு இறக்குதா அப்படின்னு பார்க்குறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க, உங்கள் அப்பா தான் வந்து உங்கள் வீட்டில் கொண்டு கொடுக்க சொன்னாங்க அப்படிங்கும்போது முத்துவேலுக்கு வாசல் நிற்கிறவருக்கு ரொம்ப கடுப்பாயிருது. என்னது இந்த வீணா பணம் தான் பண்ணானா அப்படின்னு சொல்லி அங்கேருந்து முத்துவேலுக்கு கால் பண்ணுறாங்க சக்திவேல். அப்போ என்னடா அப்படிங்கிறாங்க, நீங்கள் எதுக்கு ஏற்ற வீட்டு பாண்டிய வீட்டுக்கு பொருள்லாம் அனுப்பியிருக்கீங்க, அங்கே பேசி உங்கள் சம்மந்திட்ட சமரசம் ஆகிட்டல குலதெய்வம் கோயிலில் அப்படிங்கும்போது, நான் பேசவே இல்லைடா அப்படிங்கிறாங்க. இல்லை நீ எல்லா வேலையும் பார்க்குற அப்படிங்கும்போதே, என் மோளுக்கு நான் கொடுக்க வேண்டியது கொடுக்கணும்லடா, என் பிள்ளை தான் சின்ன தப்பு பண்ணிட்டு அதுக்கான அப்படி விட முடியுமா அப்படிங்கிறேன். ஓ பாசம், என் மோகன் உள்ளே போய்ட்டு வெளில வந்திருக்கான், எப்போ வந்தான் எது வந்தான்னு கேட்கல, உனக்கு மோகம் பாசம்னா அப்படிங்கிற மாதிரி வாய மூடுறா அப்படிங்கிறாங்க. இங்கே வீட்டுக்கு முத்துவேல் வந்துடுறாரு, இங்கே பாண்டியன் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்படி வரும்போது சரியான கோபத்தில் குமார் கேட்குறாங்க, பெரியப்பா உங்கள் மோளால் தான் நான் இவ்வளோ சீரழிஞ்சு செங்க சமைக்கேன், இப்படி இருக்கையில் நீங்கள் உங்கள் சம்மந்திகிட்ட பேசி குலதெய்வம் கோயிலில் குழாவுவீங்க, அதுபோக வீட்டுக்கு சீதன பொருள்லாம் அனுப்புவீங்க, நான் பார்த்துட்டு இருக்கணுமா, ஒழுங்கு மரியாதை சொத்த போகிற ஆம்பரில் வெயிடா அப்படிங்கிறா. ஏடாவா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் எந்திக்கிறாரு. இங்கே முத்துவேலை பலார்னு குமார் வாங்கிறாப்புல. வாங்கின உடனே இங்கே அப்போ தான் வந்து அலறினோடனே சவுண்டை கேட்டு இங்கே எல்லோரும் வராங்க பாண்டியன் வீட்டிலேருந்து. இப்போ உடனே என்ன பார்த்தா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கதிர் கேட்குறாங்க. உன் மாமன் முகத்தில் வந்து குமார் கை நீட்டான்டா அப்படின்னோடனே சரியான கோபமாயிருது. நேராக போய் குமாரை போட்டு வெளுன்னு வெளுக்காங்க. இங்கே வந்து கூனி குறுகி நிற்காரு முத்துவேல். நம்ம பிள்ளை மாதிரி வளர்த்தா நம்ம மேலே கை வச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு உடனே வடுவு நம்ம கிளம்பலாம், இனிமேல் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தோட்டத்தை வீட்டை பார்த்து போயிடுறாங்க. இப்படி இருக்கும்போது குமார் அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு இருந்துட்டு சொத்து பூரா எங்களுக்கு வந்துட்டு அப்படின்னு சொல்லி ஜாலியாக பேசிகிட்டு இருக்காரு. பேசிகிட்டு இருக்கையில் அந்த வீணா போனதுனால தான் என் குடும்பத்துக்கு இவ்வளோ கௌரவம் குறைச்சலாகி போச்சு அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ பேசுகிறாரு. அதை ஆன்லைனில் போஸ்ட்டும் பண்ணுறாரு. இது ஏகப்பட்ட பேர் பார்க்காங்க. இதை பார்த்துட்டு
கதிருக்கு ஒரு ஆள் அனுப்பிவிடுதாங்க. என் பொண்டாட்டி எப்படி இவன் தப்பாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக குமார் வீட்டுக்கு தேடி போகிறாங்க. அங்கே குமார் பயங்கர தோரணையாக உட்காந்துருக்காப்புல. அவரை போட்டு வெளு நாராக கிழிச்சோடனே விட்றா எமோனே விட்றா அப்படின்ட்டு இருக்கும்போது வார்னர் ஸ்டேஷன்லேருந்து குமார் வீட்டுக்குள்ளே வராங்க. சார் பாருங்கள் சார் என் பையன் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. உன் பையன் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.